பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். இந்த வீடியோவை முழுவதுமாய் பாருங்கள். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவார். மீகா 2 அதிகாரம் 13 இப்படியாய் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து வருவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை தடையா இருக்கலாம். ஹல்லேலூயா. பிசினஸ் தடையா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், குழந்தை பிறக்க தடையா இருக்கலாம். என்னென்ன தடைகள் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாய் கடந்து போவாராம். பாருங்க, இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறீர்களோ, இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவர்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். யாருக்கு பிரச்சனை இருக்கு சிஸ்டர், பிரதர், என்னென்ன தடை இருக்கு உங்க வாழ்க்கையில, ஆண்டவர் நீக்குவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த வார்த்தை இந்த காலை வேளையை ரிசீவ் பண்ணுங்க சிஸ்டர், பிரதர். அப்படியே ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்றேன்ப்பா, என் தடை விலகும்பா, என் வாழ்க்கையில எல்லாம் தடையாவே இருக்குப்பா, எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு ஆண்டவரே, எல்லாம் கைக்கூடி வர்ற மாதிரி இருக்கு, ஆனா எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை, தடை வந்து எல்லாம் நின்று போயிடுது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சரியாய் உங்களுக்கு முன்பாய் வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். என்னென்ன தடைகள் நீங்கள் சந்தித்துக் கொண்டு சிஸ்டர், பிரதர், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இந்த காலை வேளையில. ஆமா, நீங்க ஒப்பு கொடுத்துட்டா உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார். கவனிங்க சிஸ்டர், பிரதர், 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் வியாதிப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான். 38 வருடம். எவ்வளவு தடை அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அவன் கூட இருக்கிறவெல்லாம் ஓடி அந்த குளத்துல விடுறான். தேவ தூதன் வந்து கலக்கும் பொழுது அவன் கூட இருக்கிறவெல்லாம் போறான். ஆனா வசனம் சொல்லுது, இவனை தூக்கி விட ஆட்கள் இல்லையா சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு நீங்க மாத்திரமே உங்க பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உதவ ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், தூக்கிவிட ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிதான் 38 வருடமாய் வியாதிப்பட்டவனுக்கும் இருந்தது. ஆனால் அங்கே இயேசு வந்தா. 38 வருட மரண படுக்கை, அது வரையில வாழ்க்கையில எல்லாம் தடை. அவன் நினைச்சிருப்பான்ல, கூட இருக்கலாம், நடந்து போறான், எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருப்பான். இன்றைக்கு நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் கடந்து வருகிறது. தடைகளை உடைத்திருக்கிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். உங்கள் தடைகள் எல்லாம் விலகும். ஆண்டவரே உங்களை நடத்தி செல்வார். ஆமென்.